Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. ஆருத்ரா நிறுவனம் முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்ற 1749 கோடி ரூபாயை பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பரிமாற்றம் செய்ததாக அந்நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான மைக்கேல் ராஜ் ஒப்புக்கொண்டுள்ளார். ஆருத்ரா நிறுவனத்தில் 1,09,255 பேர் 2,438 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். 1 லட்சம் கட்டினால் 25,000 ரூபாய் வட்டியாக தரப்படும் என்று விளம்பரம் செய்து ஆருத்ரா நிறுவனம் மோசடி செய்த நிலையில் இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிறுவனம் 6 கிளை நிறுவனங்களையும் தொடங்கியுள்ளது. நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மைக்கேல் ராஜை 7 நாட்கள் காவலில் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். மைக்கேல் ராஜ் ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தின் அனைத்து கிளைகளின் வங்கி கணக்குகளையும் கையாண்டது விசாரணையில் தெரியவந்தது. முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்ற சுமார் 1749 கோடி ரூபாயை பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு பரிவர்த்தனை செய்ததாக மைக்கேல் ராஜ் ஒப்புக்கொண்டுள்ளார். முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்த பணத்தில் மைக்கேல் ராஜ் 25 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை குவித்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. ஆருத்ரா மோசடியில் பாஜகவினர் பெயர் அடிபடுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் சென்னையில் உள்ள பாஜக மாநில தலைமையகத்தில் முறையிட வந்தனர். பெண்கள் உட்பட நிறைய பேர் இதுல முதலீடு பண்ணிட்டுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதவே கூட நிறைய பேர் நகையெல்லாம் வச்சுலாம் கூட அடமானம் வச்சுலாம் கூட போட்டுக்கிறாங்க. இப்போ இதில் மாட்டிக்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களாம் பாவம் இன்னைக்கு தெரியுது. எல்லாருமே நொந்து போயிடுறாங்க. சில பேர் வாழ்வாதாரமே இல்லாத இருக்கிறாங்க. சில பேர் வாழ முடியாத தூக்கு மாட்டின்னு செத்தும் போயிடுறாங்க. நாங்கள் எங்கள் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,52,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாம் லோன் ஜொல் வச்சு பர்சனல் லோன் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு மீட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபர் விட்டாங்க, அக்ஷய திருதி ஆஃபர்னு சொல்லிட்டு. 1 லட்ச ரூபா போட்டால் வந்து 30,000 மாதம் 12 மாதம்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் வந்து பணம் போட்டோம். பணம் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1 மாதம் கூட நாங்கள் வாங்காமல் எல்லா அதிகாரியும் வந்து சரி அந்த பணம் போட்ட மோசடிலேருந்து எல்லாருமே வந்து தலைமுறை ஆயிட்டவங்க என்ன பண்ணாங்க, சிலர் நிறைய பேர் வந்து வீடு அடமானம் வச்சு நகை அடமானம் வச்சு காசு போட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு காஞ்சிபுரத்தில் மட்டும் சரௌண்டிங்கில் மட்டும் ஒரு 20 பேருக்கு மேலே தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதுவரை ரொக்கமாக 5,69,00,000 ரூபாயும் 1,13,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி பொருட்களையும் கைப்பற்றியுள்ளனர். வங்கிக் கணக்கிலிருந்த 96 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் 97 அசையா சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.